எதிர்க்கட்சிகள் கூட்டணியிலிருந்து வெளியேற பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருப்பது இந்திய அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கட்சிகளுடன் கூட்டணியை முறித்துக் கொண்டு மீண்டும் பாஜக ஆதரவுடன் நிதிஷ்குமார் முதலமைச்சராக தொடர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இந்த தகவல்கள் குறித்து நிதிஷ்குமார் அதிகாரப்பூர்வமாக எதுவும் கூறாவிடினும் பீகார் அரசியலில் காட்சிகள் மாறத் தொடங்கியிருப்பது நிகழ்வுகள் மூலம் தெரிய தொடங்கியுள்ளது. முதலமைச்சர் நிதிஷ்குமார் பக்சர் பகுதியில் பங்கேற்ற சுற்றுலாத்துறை சார்ந்த அரசு நிகழ்ச்சியில் அத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான தேஜஸ்வி யாதவ் பங்கேற்கவில்லை. அதே நேரம் பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான அஸ்வினி குமார் சௌபே பங்கேற்றார். இந்தியா கூட்டணி உடையும் சூழலில் இருப்பதாக ஐக்கிய ஜனதா தள மூத்த தலைவர்களில் ஒருவரான கேசி தியாகி கூறியுள்ளதும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதற்கிடையே தற்போது எழுந்துள்ள சூழல் குறித்து விவாதிக்க ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் கூட்டம் பாட்னாவில் நடைபெற்றது. அதில் காங்கிரஸ் ஆதரவுடன் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சி அமைப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இக்கூட்டணி ஆட்சி அமைக்க கூடுதலாக 8 எம்எல்ஏக்கள் தேவைப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக தொடர அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். நாட்டை காக்க விரும்புவோர் அவசர கதியில் எந்த முடிவையும் எடுக்க மாட்டார்கள் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார்.